தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வருமானம் வரும் துறை கேட்கின்றார். வருமானம் வரும் துறை கேட்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். மே 10ஆம் தேதி ஜோசப் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றார். திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளார். திமுக கூட்டணி கட்சியில் ஒரு முக்கிய கட்சியான விடுதலை சிறுத்தை கட்சி தனது 2 சட்டசபை உறுப்பினர்களின் ஆதரவை ஜோசப் விஜய்க்கு வழங்கியது. விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த வன்னியரசு அமைச்சராக உள்ளார். இவர் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக உள்ளார். ஆரம்பத்தில் இந்த தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சக பதவியை விரும்பி ஏற்ற திருமாவளவன் தற்பொழுது புலம்பி வருகிறார். என்னவென்று சொன்னால், திமுக கூட்டணியில் இருந்தவரை பணத்தட்டுப்பாடு கிடையாது, பணத்துக்கு பிரச்சனை கிடையாது, கேட்க பணத்தை அள்ளி கொடுப்பார்கள். ஆனால் ஜோசப் விஜய் ஆட்சி அமைத்த பிறகு கூட்டணி ஆட்சியில் பங்கு பெற்ற போதும் கூட பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பணப்பிரச்சனையை சரி செய்ய முடியவில்லை. தமிழக வெற்றி கழகம் இந்த பிரச்சனையை தீர்க்கவில்லை. தற்பொழுது தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பொறுப்பு விடுதலை சிறுத்தை கட்சியிடம் உண்டு. ஆனால் அந்த துறைக்கு வருமானம் வருவது குறைவு. அதாவது சைடில் லஞ்சம்லாம் வர்றது கஷ்டம், வருமானம் கிடைக்காது. ஆக தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை தனது கட்சியை சார்ந்த ஒருவருக்கு அந்த துறைக்கு அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தும் கூட பணத்தேவையை திருமாவளவனால் சரி செய்ய முடியவில்லை. வருமானம் குறைவாக வருகிறது. தற்பொழுது ஜோசப் விஜய் அவர்களிடம் தங்களுக்கு ஆதிதிராவிடர் மற்றும் நலத்துறை அந்த பதவி வேண்டாம், பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, உயர்கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை, மின்வாரியத்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை ஆகிய துறைகளில் ஏதாவது பணம் கொளிக்கும் ஒரு துறையை தங்களுக்கு தரும்படி திருமாவளவன் கேட்டுள்ளார். பணம் வரும் துறையை கேட்கிறார். இதற்கு ஜோசப் விஜய் அதிர்ச்சி அடைந்துள்ளார். ஏற்கனவே ஜோசப் விஜய் திருமாவளவன் மீது கோபத்தில் உள்ளார். பொதுவெளியில் தாவேகா அரசை விமர்சித்து வருவதால் தற்பொழுது தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வேண்டாம், பணம் வருகின்ற துறை வேண்டும் என்று திருமாவளவன் கேட்டிருப்பது, விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் கேட்டிருப்பது விஜய்க்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.